ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் அப்பன் ஆறுமுகன் அருளுகிற ஏறுமுகத்தை நீ பார்க்க போற. அதாவது உன் வாழ்வில் ஏறுமுகமும் முன்னேற்றமும் அழகான அற்புதமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் உன் கைகளிலேயே வந்து சேரப்போகுது. உனக்கான ராஜயோகத்தை நான் தரப்போறேன்னு சொல்றதுக்காக தான் ஓடி வந்துள்ளேன். உன்னை விட்டு பிரிந்ததும் எல்லாமே உன்னிடமே வந்து சேரப்போகுது. பிரிந்ததையும் இழந்ததையும் நீ பெற்று இன்பமாய் உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்வமே. உன்னிடம் செல்வம் சேர்வதற்காக தடையாக இருந்த அத்தனை விஷயங்களும் அத்தனை மனிதர்களும் உன்னை விட்டு விலகி போக போகிறாங்க. நீ உன்னுடைய செயல்களாலேயே உன் கர்ம வினைகளையெல்லாம் அனுபவித்து முடித்து விட்டாய். இப்போது உன்னுடைய நல்ல செயல்களின் காரணமாக நன்மைகளையும் புண்ணியத்தையும் அதிகரித்து கொடுக்க போகிறேன். எப்போது எனக்கு நல்லது நடக்கும், என் வாழ்க்கை எப்போது மாறுமென என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா? இதோ அதற்கான வாய்ப்பை தான் உன் வசம் ஒப்படைப்பதற்காக வந்துள்ளேன். நீ உழைக்கும் பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க பழகு. அது உனக்கான வாழ்க்கையை உயர்த்தி காட்டும் என் செல்வமே. என்னுடைய செல்ல பிள்ளையாக இருக்கும் உன் வாழ்வில் உன்னை ஒருபோதும் தடமாற விடமாட்டேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலி உறவுகள் யார் என்பதையும் உனக்கு புரிய வைக்க தான் போகிறேன். உன்னை என் உள்ளங்கையில் வைத்து வல்லவா நான் வழி நடத்துகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து விடு என் செல்வமே. நீ நல்லா இருப்ப. நீ லட்சியத்தை அடைவதற்கும் உனக்கு வழித்துணையாய் நான் இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்வில் நீ என் வழிகாட்டுதல்கள் அருமையாக இருக்கும். நீ போகக்கூடிய பாதையில், நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் சில மோசமான மிருக குணம் கொண்ட மனிதர்கள் வரத்தான் செய்வார்கள். ஆனால் யார் என்ன செஞ்சாலும் எதை கண்டும் யாரை கண்டும் நீ பயப்பட வேண்டாம். தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. அத்தனை பேரையும் நான் தூக்கி வீசி பந்தாடுவேன் என் செல்வமே. சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிறத நீ மற்றவங்களுக்கு உணர்த்துவதற்கான நேரம் வந்துடுச்சு. உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை இனி யாராலும் எவராலும் தடுக்கவே முடியாது. நீ மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழப்போகிறாய் என் செல்வமே. ஒரே ஒரு முறை என் முன்னால் நீ விளக்கேற்றி எனக்கு வெளிச்சம் கொடுத்தா போதும். அதுக்கு பிறகு உன் வாழ்க்கை என்பது அந்த விளக்கு ஜொலிப்பது போல யுகம் யுகத்திற்கும் காலாகாலத்திற்கும் ஜொலிக்கும்படியாக உன் வாழ்வில் நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஆயுதம் பொறுமைதானே. நீ பொறுமையோடு இருந்தினா எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். காலதாமதம் ஆகிற விஷயங்களை நினச்சி கவலைப்படாத. நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். நீ நினைச்சதும் நடக்காம போகாது. இனி உன் வாழ்வில் ஏறுமுகம்தான் வரப்போகிறது. வாழ்க்கையில் ஏற்றத்தை பார்க்க போகிறாய். உயர்வையும் முன்னேற்றத்தையும் ராஜயோகத்தோடு கூடிய சந்தோஷமான வாழ்க்கையையும் அனுபவிக்கப் போகிறாய் என் செல்வமே. இனி உன் மனசில் எதை பற்றி நீ கவலைப்படாமல் சுகமாக வாழலாம். தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. தயால குணம் கொண்ட உன் அப்பன் முருகன் உன்னை ரட்சித்து காத்து உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் செய்வேன். அமைதியாக தைரியமாயிரு. உன் கவலைகளை மட்டும் என்னிடம் விட்டுவிட்டு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி என் செல்வமே. உன் மன ஓட்டம் அனைத்தையும் அறிந்த நான் நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்க விடமாட்டேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எந்த பயமோ கவலையோ உனக்கு வேண்டாம். இனி எல்லாவற்றையும் உனக்கான நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன். நீ எதுக்காக பயப்படுற? எல்லா திசைகளிலும் உன்னை சூழ்ந்து நிற்கும் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். எனது பிடியில்தானே நீ இருக்கிறாய். நான் தான் உனக்கு அப்பாவாகவும் பாதுகாவலராகவும் இருக்கப் போகிறேன். அப்படி இருக்கும்போது நானும் என்னுடைய வேலும் மயிலும் துணையாய் இருக்கும்போது உனக்கு துன்பம் வந்துவிடும்படி நான் அனுமதித்து விடுவேனா என்ன? உன் எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை எப்படி விடுவிக்கப் போறேங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பாரேன் செல்வமே. உன் வாழ்வில் நான் இருக்கும்போது மற்றவர்களை எப்படி முடிவெடுக்க அனுமதிப்பேன்? அவர்கள் என்ன வேணும்னாலும் செய்யட்டும். ஆனால் உன் வாழ்விற்கான இறுதி முடிவை எடுப்பது உன் அப்பன் முருகன் நான் தான். உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாய் செஞ்சு தரப்போகிறதும் உன் அப்பன் முருகன் நான் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதுமே நீ எனக்கு மிகவும் முக்கியமான என் பிள்ளை. என் கண்கள் உன் மீதுதான், உன்னை நோக்கிதான், உனக்காக தான் இருக்கிறது என் செல்வமே. நீ கேட்டதை விட மிக அற்புதமான சந்தோஷமான ஏறுமுகமான முன்னேற்ற வாழ்க்கையை தான் உனக்கு கொடுக்க போகிறேன்.
நீ ஒருபோதும் அடுத்தவர்களின் வாழ்விலும் அடுத்தவர்களின் விஷயத்திலும் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வேறு, அவரவர்கள் வளர்ந்த விதமும் வேறு, அவரவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வேறு, அவர்கள் சம்பாதிப்பதும் வேறு, அவர்கள் செலவு செய்வதும் வேறு, அவர்களது எண்ணமும் வேறு, அவர்களுடைய மனநிலையும் மன ஓட்டமும் எண்ண ஓட்டமும் எல்லாமே வேறாக இருக்கும்போது யாருடைய வாழ்க்கையிலும் போய் நீ எந்த கருத்தும் அறிவுரையும் சொல்ல வேண்டாம். எதை பற்றியும் எவரை பற்றியும் நீ தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் நீ நிம்மதியாக இருப்பதற்கான ஒரு வழிதான். அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே என் செல்வமே. முடிஞ்ச அளவுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய். ஆனால் ஒருபோதும் யாருக்கும் உபத்திரவம் இல்லாமல் விலகிவிடு. உன் நிம்மதி முக்கியங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. உன் தொழிலிலும் உன்னுடைய வேலையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ முன்னேறுவதற்கான வழிகளை உன் அப்பன் முருகன் நான் காமிக்கிறேன். நீ ஒருபோதும் மற்றவங்கிட்ட போய் கையேந்தி நிற்கும்படி நான் உன்னை விடமாட்டேன் என் செல்வமே. என் நிழலில் நீ இருக்கிற வரைக்கும் எப்போதும் நான் உன்னை பாதுகாப்பேன். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி. இப்போ இருக்கிற மனுஷங்களெல்லாம் உண்மையாக இருக்கவனை நம்ப மாட்டுறாங்க. ஆனால் நல்லா நடிக்கிறவனை மட்டும் பக்கத்திலே வச்சு நல்லவன் வல்லவன் நல்லவன் உதவி செய்வான்னு சொல்லி கொண்டாடுறாங்க. நடிக்க தெரியாத நல்ல மனிதராகிய உன்னையெல்லாம் தூரமாக வச்சு தூக்கி ஒதுக்கி விடுகிறார்கள் தானே. இதுதான் இன்றைய உறவுகளின் நிலைமையாக இருக்குது. உன்னை ஒதுக்கியவர்களும் உன்னை வேண்டாம்னு சொன்னவர்களும் உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேரும்படி, உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி, உன்னிடம் அன்பாக பாசமாக பேசும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பனே தவிர உன்னை ஒருபோதும் வேதனையில் வீழ்த்த விட மாட்டேன். கடைசி நிமிஷத்தில் உன் வாழ்வில் நான் அதிசயம் செய்யத்தான் போகிறேன். ஆனந்தத்தை ஆள காத்து கொண்டிரு. உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். உன்னை விட்டு என்றுமே நீங்காத உறவாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் என் செல்வமே. என்னுடைய கருணைக்காக தானே நீ மனமொன்றி வணங்கி வழிபடுகிறாய். நிச்சயமாக என்னுடைய கருணையை உன் மீது செலுத்தி உன் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவதற்கு நான் துணை இருப்பேன். எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் முருகா முருகான்னு என்னுடைய நாமத்தை நீ சொன்னினா மிகுந்த ஆனந்தம் உன் வாழ்வில் வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் அதைவிட மேலான ஒன்று உனக்கு கிடைக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கென நான் கொடுப்பதற்காக நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே உன்னிடம் வந்து சேரும். எது நடக்காதுன்னு தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அதை எத்தனை முயற்சி செய்தாலும் நடத்த முடியாது. ஆனால் உன் வாழ்க்கையில் எது நடக்கணும் எது கிடைக்கணும்னு இருக்கோ அதை யார் முயற்சி செய்தாலும் நீயே முயற்சி செஞ்சாலும் அது உன்னிடம் வந்து சேர்வதை தடை செய்யவோ தடுக்கவோ முடியாது என் செல்வமே. இதுதான் முடிவு, இதுதான் இறுதி நிலைன்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதனால நீ கொஞ்சம் பொறுமையாக மௌனமாயிரு. உனக்கு கிடைக்க போகிறதையும் நடக்க போகிறதையும் மிக சிறப்பாக விமர்சனையாக சரியாக நான் செஞ்சு முடிக்கிறேன். விமரிசையாக உன் வாழ்வில் நிகழப்போகிற நிகழ்வுகளை பார்த்து நீ ஆனந்த கூத்தாடத்தான் போகிறாய் என் செல்வமே. என் அன்பு பிள்ளையாகி உன்னை எப்போதுமே நான் மனசில் சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை காப்பதும் கை தூக்கி விடுவதும் தான் என்னுடைய முக்கியமான விஷயம்னு நான் அதுக்காகவே வேலை செய்கிறேன். ஓ முருகா.